இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. பேய் டைரியில் வரும் அனைத்து கதைகளும் ஆபத்தானவை. இதை தனிப்பட்ட முறையில் யாரும் முயற்சிக்க வேண்டாம். நான் டாக்டர் எம். லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7. அமானுஷ்யத்தில் சுவாரஸ்யம் எப்போ இருக்குன்னா, உருவத்தை பார்த்தேன், கோரமாக இருந்துச்சு. அது என்னை நோக்கி வந்த அந்த மாடுலேஷன், அந்த கெஸ்டர்ஸ் பயங்கரமாக இருந்துச்சு. கண்ணு இப்படி இருந்துச்சு, காது இப்படி இருந்துச்சுன்னு சொல்லும் பொழுது தான் அதோட சுவாரஸ்யம் நம்ம நினைக்கிறோம். பேய் டைரியை சீசன் 1லேருந்து இப்போ சீசன் 7 வரைக்கும் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட அனுபவங்களை பகிர்ந்துருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா, உருவங்களை விட இந்த அனுபவங்களில் அதிகமாக நம்ம பார்த்தது அந்த அமானுஷ்யங்களுடைய தாக்கங்கள். உடல் நலத்திலோ இல்லை ஒரு தனிநபருடைய இந்த கேரக்டரிஸ்டிக் மாறுதலை அதுலேயோ எதுலையாசம் இந்த அமானுஷ்யத்துடைய தாக்கங்களை தான் நம்ம அதிகமாக. ஏன்னா திரைப்படங்களில் காட்டப்படுற இந்த அமானுஷ்யங்கள் எல்லாமே பார்வையால் கவரப்படணும். அதனால் உருவத்தின் அழகில் விஎஃப்எக்ஸ்லாம் செஞ்சு, மேக்கப்லாம் செஞ்சு, எஸ்எஃப்எக்ஸ்லாம் செஞ்சு பார்வையாளர்களை கவரணும். ஆனால் உண்மையாகவே அமானுஷ்யம் பார்வையின் மூலமாக கவருவது ரொம்பவே குறைவு. இன்னும் அதாவது உங்களுடைய உள் உணர்வுகளை மாற்றும். நீங்கள் திடீர்னு சந்தோஷமாக இருக்க மாட்டீங்க, திடீர்னு யார்ட்டையும் பேச பிடிக்காது. சில பேர் அப்படி இருப்பாங்க, அது அவங்களோட நேச்சர். ஆனால் நல்லா கலகலப்பாக பேசுகிறவங்க திடீர்னு பேசாமல் இருப்பாங்க. இந்த மாதிரியான மாறுதல்கள் இப்படி தான் இந்த உள்ளுணர்வுகளை மாற்றி விட்டுரும். சில பேரை பார்த்தாலே வெறுப்பாக இருக்கும், சில பேரை பார்த்தா வெறுப்பாக இருக்கும், அது பரவாயில்ல. பார்க்குற எல்லார் மேலேயும் வெறுப்பாக வருதுன்னா இதெல்லாம் அந்த உள்ளுணர்வுகளை மாறும். இப்படி தான் இந்த அமானுஷங்கள் கதை கேட்பவர்களுக்கு சுவாரஸ்யத்தை கொடுக்கும். ஆனால் என்னுடைய இந்த ஷார்ட் பாட்காஸ்டில் சுவாரஸ்யம் கொடுக்கணுன்றது என்னுடைய நோக்கம் கிடையாது. அமானுஷங்கள் எப்படியெல்லாம் வேறுபடுது, அது எப்படியெல்லாம் நம்ம பார்க்க முடியும், அதாவது பார்க்க முடியும்னா அது எந்த கோணத்தில் நம்மளால் அதை பார்க்க முடியும். உங்களுக்கே பல அனுபவங்கள் நடந்திருக்கலாம். நான் சொல்கிற அனுபவங்களோடு இந்த அனுபவங்கள் எப்படி நேர்மறையாக இருக்குது இல்லை எதிர்மறையாக இருக்குது அப்படின்றத நீங்கள் கம்பேர் கூட பண்ணலாம். இந்த எபிசோடில் ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவோம்? பயங்கரமாக சாப்பிட்டாங்க, பயங்கரமாக பேசினாங்க, பயங்கரமாக பார்த்தாங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. இந்த அனுபவத்தை பகிர்ந்து கொண்டவருக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அமானுஷ்யம் உடம்புல தங்கி இருந்திருக்கு. ஆனால் இந்த அமானுஷ்யம் கெட்டது செய்யலை, அந்த குடும்பத்துக்கு உதவி செஞ்சிருக்கு. ஏறத்தாழ 1985 இந்த பாதிக்கப்பட்டவர் இந்த கதையை என்னிடம் சொல்லும் பொழுது அவங்க ஃபார்ம் 5 படிச்சுருந்துருக்காங்க. ஸோ பள்ளிக்கு போகிறதெல்லாம் நடந்து போய் நடந்து வர்றது தான். அவங்களுக்கு அந்த காலத்தில் டிரான்ஸ்போர்ட் வசதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி இருந்திருந்தாலும் அதில் போகிற அளவுக்கு இவங்க வசதி படைத்த குடும்பமும் கிடையாது. அப்போ ஏதோ ஒரு ஒத்தையடி பாதையில் நடந்து போய் ஒத்தையடி பாதையில் தான் நடந்து வரணும். இவங்களுக்கு உடம்புல ஒரு அமானுஷ்யம் நுழைஞ்சிருந்திருக்கு. அது பள்ளியிலேருந்து வந்ததா இல்லை பள்ளியிலேருந்து வீட்டுக்கு போகிற பாதையிலையா, எங்கே எப்படின்னு இவங்களுக்கு தெரியல. ஆனால் இவங்களுடைய பிஹேவியர்ஸ்லாம் மாறிடுச்சு. இவங்க பேசுகிற டோன் எல்லாமே நிறைய மாறி இருக்கு. இவங்க குடும்பத்தில் ஒரு ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, இந்த பொண்ணுக்கு உடம்புல ஏதோ உட்காந்துருச்சு. அதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன நடக்க போகுதுன்றதை இவங்களால சொல்ல முடியுது. வெளியாகாதீங்க, மழை வரப்போகுது அப்படின்னாங்கன்னா, நீ என்னமோ பார்த்த மாதிரி சொல்கிற அப்படின்னு சொன்னால் ஒரு 2-3 ஹவர்ஸில் மழை பெஞ்சிருமா. எப்படி பிள்ளைன்னு தோணுச்சு சொன்னேன் அப்படின்வாங்க. இப்படி ஒரு சில விஷயங்கள்லாம் ப்ரிடிக்ட் பண்ணுற மாதிரி செய்ய போக, சமைச்சிக்கிட்டு இருக்காங்க பாரு, கையை சுட்டுக்க போகிறாங்க அப்படி சொல்லுவாங்களா, கையை சுட்டுக்குவாங்களா? அப்போ இவங்க சொல்ல நடக்குதா இல்லை நடக்க போகிறத இவங்க சொல்கிறாங்களா அப்படின்ற கேள்வியிலே இருக்கும் பொழுது இவங்க நிறைய விஷயத்தை தவிர்த்துருந்துருக்காங்க. இதெல்லாம் செய்யாதீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்ல போய் அதை செய்யும் பொழுது அதோட பிரதி நடக்க ஆரம்பிச்சோன்னா இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த பொண்ணு ஒரு ஃபார்ம் 5 படிக்கிற ஒரு பொண்ணு நடக்க போகிற விஷயத்த முன்கூட்டியே சொல்கிறாங்க அப்படின்ற அந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிட்ட பிறகு தான் அவங்களுக்கு பொசஸ்ட் ஆகிருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதன் பிறகு சில இடங்களில் போய்ட்டு பார்த்துருக்காங்க. இது வயசு பொண்ணு, இவங்க உடம்புல நீ தங்கி இந்த மாதிரி இருக்கிறது நல்லதில்லை,
நீ வேறு எங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அடைக்கலம் கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு தான் ஒன்றுமே செய்யலையே, நான் நல்லது தானே செய்கிறேன், உங்கள் குடும்பத்தில் ஏதாவது நடக்க போகுதுன்னு நான் சொல்லுவேனே அப்படின்னு. இல்லை பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு, நீ வெளியே போ அப்படின்னு விரட்டியிருக்காங்க. இது சொல்லியிருக்கு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அதாவது அந்த பொண்ணு யாருக்கு பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களோ அவருடைய தம்பி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவங்களோட தம்பிக்கு ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அது நடக்காமல் பார்த்துக்குங்க, நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, நடக்க போகிறத சொல்கிறேன், அதில் அவருக்கு உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, பார்த்துக்குங்க அப்படின்னு சொன்னதோடனே இவங்களுக்கு வந்து என்ன பயம் வந்துருச்சுன்னா, சரி இதை இப்போ விரட்டிட்டோம்னா அடுத்து நடக்க போகிற அசம்பாவிதங்களை சொல்கிறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடும், இருக்கட்டுமே அப்படின்னு இவங்களும் விட்டுட்டாங்க. அந்த அமானுஷத்தை விரட்டலை. ஆனால் அந்த உடம்புல இருக்கிற அந்த ஆத்மா வந்து சொன்னது மாதிரி அவங்களுடைய தம்பி ஆக்சிடென்ட் பட்டுட்டார். ஆக்சிடென்ட் பட்டவர் உயிர் விடலை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. எழிஞ்சு நடக்க முடியாத சூழ்நிலையில். ஆனால் அவர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற காலகட்டங்களில் அவரே அடிக்கடி சொல்லுவார், என் பக்கத்தில் ஒருத்தவங்க வந்து நிற்கிறாங்க, ஒரு ஆம்பளை உருவம் வந்து என் பக்கத்தில் நிற்கிறாங்க, அவரை போக சொல்லுங்கள், ஏன் அவர் எங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு, என்னால் பார்க்க முடியுது, எனக்கு தெரியும் அது அமானுஷம்னு, நான் தெரிஞ்சதை போக சொல்லிட்டு அவர் போக மாட்டாரு, நீங்களாம் பார்க்க முடியலன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் போக சொல்லுங்கள், அவர் போயிடட்டும் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். அப்போ இவங்க எல்லாரும் திரும்ப அந்த அந்த ஒருத்தவங்களுக்கு பேய் பிடிச்சிருக்கல, அவங்களோட உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஆத்மாட்ட கேட்டுருந்துருக்காங்க, என் மகனுக்கு இப்படி ஆயிடுச்சு, அவன் வேறு வந்து ஏதோ பார்க்குறேன்னு சொல்கிறான், என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லைங்க உங்கள் மகனுக்கு வந்து செய்வனை செஞ்சுருக்காங்க, அந்த செய்வனை தான் அவரோட ஆக்சிடென்ட், அவங்க செய்வனை செஞ்சது அவரோட உயிரை பறிக்கிறதுக்கு தான். ஏன்னா அந்த காலத்தில் அவர் வந்து சிங்கப்பூரில் வேலை செஞ்சுருக்காரு, நல்ல சம்பாத்தியம், நல்லா பார்க்க அழகாக இருப்பார், ஒரு சில பொறாமைகள்னால அவருக்கு செய்வனை செஞ்சுருக்கு, உயிரோடு இருக்கக்கூடாதுன்றதுக்காக. அந்த செய்வனையில் கூட அவர் தப்பிச்சு இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் உயிரோடு இருக்கார். ஆக்சிடென்ட் பட்டுட்டார், ஆனால் உயிர் போகலை. அந்த செய்வனை தான் அவர் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்போ இது எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது நல்லது தான் அப்படின்ட்டு இவங்களும் கொண்டு போயிட்டு இந்த ஆக்சிடென்ட் பண்ணவருக்கு செய்வனை எடுக்கணுன்றதுக்காக அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாரு. இவங்க வந்து ஒரு போமோவை பார்க்க போயிருந்திருக்காங்க. அந்த போமோ வந்து செய்வனை எடுக்கிறதுக்கு யார் வீட்டுக்கும் போக மாட்டாராம். இல்லை செய்வனை செய்யப்பட்டவங்க அவரை தேடி வரணும்னு கூட அவசியம் இல்லை. இன்னாருக்கு இந்த மாதிரி ஒரு சேவனை செஞ்சதா கேள்வி அப்படின்னா அவருடைய ஆன்டிட்டி, அவர் வளர்க்குற சில ஆன்டிட்டி, ஜின் அந்த மாதிரியான ஆன்டிட்டிங்களை வச்சு அனுப்பி அந்த சேவனை எடுக்க சொல்லுவார். அப்போ இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி பையன் ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், பத்தாவதுக்கு பக்கத்தில் இருந்து இந்த மாதிரி உட்காந்துருக்கிறதா அடிக்கடி சொல்கிறான், எங்கள் மக உடம்புலேயும் இப்படி இருக்குது, ஆனால் அது நல்ல சக்தியாக இருக்கிறனால நான் இது கண்டுக்கலை அப்படின்னோடனே இவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, அந்த நல்ல சக்தின்னு சொன்னோன்னே இவர் சரி இந்துக்களுடைய நம்பிக்கைப்படி ஏதோ தெய்வங்கள் இருக்கும், அதை நம்ம சீண்டி நம்ம அதோடைய பகையை வளர்த்துக்க வேணும்னு சொல்லிட்டு அவர் அதை வந்து பார்க்கல. ஆனால் இவருடைய மகன் எங்கே இருக்கார், எத்தனாவது வாட்டில் இருக்கார், பேர் என்ன, அவரோட ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இவர் ஆர்டர் கொடுத்துருந்துருக்காரு. அதாவது அவங்க கண்ணு மணிக்கே சொல்லியிருந்திருக்காரு, இதுவா போய் கொஞ்ச நேரத்தில், அதாவது இவங்க அங்கே தான் உட்காந்துருக்காங்க, இவர் சொல்லி கொஞ்ச நேரத்தில் காற்றுலேருந்து ஒரு கை வருதான், வந்து ஏதோ ஒரு பொருளை அப்படியே மேஜையில் போட்டுட்டு அந்த கை அப்படியே அந்த காற்றுல மறையுதான். இதை பார்த்தோன்னு இவங்க எல்லாரும் பயந்து இருந்திருக்காங்க. கையெல்லாம் ஒரே முடி, நகமெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கூராக இருந்திருக்கு, ரொம்ப கூர்மையாக இல்லை, ஓரளவுக்கு வெட்டாது, ஒரு 3 மாதம் நகம் வெட்டலாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்திருக்கு. கையெல்லாம் ஒரே முடி, நல்ல தடினமான ஒரு ஆளோட கை மாதிரி இருந்துருக்கு. காற்றுல அந்த கை மட்டும்தான் காற்றுல வந்து ஒரு 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 பையிலேருந்து கை வெளியே வந்தால் இப்படி இருக்கும், அந்த மாதிரி அந்த கை ரொம்ப ஸ்மூத்தாக வந்துட்டு ஏதோ பொருளை வந்து மேஜையில் போட்டு போயிருக்கு. அப்போ அவர் சொல்லியிருக்காரு, நான் வளர்க்குற ஜின் வந்து அதை எடுத்துருச்சு, உங்கள் பையன் வயிற்றில் தான் அது இருக்குது, அவனுக்கு சாப்பாடில் கலந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்துருந்துருக்காங்க. இதில் எடுத்துட்டு வீட்டுக்கு வரும் பொழுது இந்த எடுக்கப்பட்ட அந்த செய்வனையில் இருந்த அந்த தீய சக்தி கூட போயிருந்தாங்களே, அதில் ஒருத்தவங்க வந்து அந்த
அடிப்பட்டவருடைய பெரியம்மா. அவரு உடம்புல நுழைஞ்சிருந்திருக்கு. வீட்டுக்கு போனவங்க புருஷனை தட்டி தட்டி எழுப்பி ஆம்பளை வயசில், ஒரு ஆணுடைய வயசில், எழுந்திரி நான் ஜோசப் வந்திருக்கேன் அப்படின்ற இன்ட்ரடியூஸ்லாம் பண்ணுற அளவுக்கு பேசியிருந்திருக்காரு. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த செய்வனம் வந்து இன்னொரு உடம்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு மத்தியில் திரும்ப அந்த பூமாவை பார்த்து அவர் எல்லாம் ஒரு மாதிரி சொல்யூஷன்லாம் கொடுத்து செட்டில் பண்ணிட்டார். அதற்கு பிறகு இந்த பெண்ணுடைய உடம்புல இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அதாவது ப்ரெடிக்ட் பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, வீட்டுக்குள்ளே என்ன நடக்கும் ஏது நடக்கணும், நாளடைவில் வந்து அவங்களோட உடம்பு பலம் ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருக்கு. திருமணத்துக்கு நிறைய தடை, யாராவது ஆணை பார்த்தா இவங்களுக்கு வெறுப்பு, யாரும் ஆண் வந்து இவங்க பேசினாலும் இவங்க அவங்கள்ட்ட வெறுப்பு காட்டுறது, ஆண்களுக்கும் நல்லா பார்க்க அழகாக இருப்பாங்களாம், ஆனால் வந்து பார்க்கும் பொழுது பேசும் பொழுது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாம். அப்புறம் நாளடைவில் அவங்களுடைய உடல் துர்நாற்றம்லாம் வேறு மாதிரி இருந்திருக்கு. அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த உடம்புக்குள்ளே இருக்கிறது தெய்வ சக்தி இல்லை, இது ஏதோ ஒரு தேவையில்லாத சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய மகளை அது ஆக்கிரமிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எங்கெங்கேயோ போய் தேடி பார்த்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் சொல்லிட்டாங்க இது தெய்வ சக்தியே கிடையாது, இது ஆரம்பத்தில் உங்களோட நம்பிக்கையை வாங்கிறதுக்காக சில விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கு, ஆனால் இது முழுக்க உங்களுக்கு நல்லது செய்யாது, இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பெண்ணை வந்து ஆக்கிரமிக்குது, இந்த பெண்ணுடைய வாழ்க்கை இதை அழிச்சிரும், எவ்வளோ சீக்கிரமாக எடுக்கிறீங்களோ எடுத்துருக்கணும், நீங்கள் எடுக்கலை இது எங்கே ஸ்ட்ராங்காக தங்கிருச்சு, ஸோ நீங்கள் தெய்வத்துக்கிட்ட தான் முறையிடன்னு சொல்லி எங்கெங்கோ அலைஞ்சு கடைசியில் அலுஸ்தாரில் கூபூர் பஞ்சாங் அப்படின்ற இடத்துல ஸ்ரீ சிவசக்தி ஆலயம், அங்கே வந்து ஒரு அம்மா வந்து அம்பாள் அம்சமான தெய்வங்களை தேவதைகளை அழைச்சி குறி சொல்கிறதாக கேள்விப்பட்டிருக்காங்க. அங்கே போய் பார்க்கும் பொழுது இந்த பேய் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்களே, அவங்க கையில் சூடத்தை கொளுத்தி சூடாக இருக்குல்ல, அந்த சூடத்தோட அந்த சூடு அதுக்கு பயந்து இந்த அமானுஷம் வெளியே போகுன்னு பார்த்தா அதை கையில் ஏந்திக்கிட்டு எந்த விதமான பதற்றமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் சுடுதேன்ற அந்த ஒரு வலியும் இல்லாமல் நீ எனக்கு என்ன வேணாலும் செய், நான் இங்கேருந்து போக மாட்டேன்னு தெய்வ சக்திகளிடமே இது வந்து சவால் விட்டுருந்துருக்கு. இது வந்து இவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு அம்மா அங்கே குறி சொல்கிற அந்த அம்மா வந்து 3 விதமான தெய்வங்களை வந்து அழைப்பாங்க. ஒருத்தவங்க வந்து நாகக்கண்ணி, அவங்க வந்து கொஞ்சம் ஸ்மூட்டாக சின்ன சின்ன கேசஸ் மட்டும்தான் சால்வ் பண்ணுவாங்க. அப்புறம் இன்னொரு தெய்வம் அர்த்த ஜாமத்தில் வந்து குறி சொல்லுவாங்களாம். கடைசியாக வர தெய்வம் தான் வந்து ரொம்ப உக்கிரமானவங்களாம், ஆனால் ரொம்ப சாந்தமாக தான் பேசுவாங்களாம். அவங்க வரும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ தான்டா காட்டில் வந்து ஒரு மான் அடித்து சாப்பிட்டு வரேன், மான் அடித்து அதை ரத்தத்தை உறிஞ்சிட்டு வரேன், நல்லா ருசியாக இருந்துச்சு சொல்லி நாக்கை வந்து சப்பு கொட்டி பேசுவாங்களாம். அவங்க வரும்பொழுது ஒரு மாதிரி மாமிச வாடெல்லாம் அடிக்குமா. இவங்கெல்லாம் வந்து அந்த காளி தேவதை இருக்காங்க, காளி தேவதையோடைய வம்சம், அந்த வம்சத்தில் உள்ளவங்க. இவங்க வந்து இறை வழிபாட்டுக்கு கட்டுப்பட்டவங்களாக இருப்பாங்க. இஸ்லாம்லேயும் இது இருக்குது, ஜின் கஃபீர் ஜின் இஸ்லாம்னு. அதாவது அல்குரானில் வர வார்த்தைகளுக்கு அடிபணிஞ்சு போகிறதெல்லாம் ஜின் இஸ்லாம், அதையும் பொருட்படுத்தாததெல்லாம் ஜின் கஃபீர் அப்படின்றது இஸ்லாமிய நம்பிக்கை. நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துரு தேவதைகள் தெய்வ சக்திகளுக்கு அடிபணிஞ்சிச்சுன்னா, இப்போ சாவுண்டின்னு ஒரு தெய்வம் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட படையிலே வந்து ரத்தம் தான், அவங்களுக்கு தான் வந்து ரத்த காவு கொடுப்பாங்க. அதாவது போர் வீரர்கள் ரத்த காவு சாவுண்டிக்கு தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தெய்வத்துக்கு அடிபணிஞ்சு சேவை செய்கிற இந்த துரு தேவதைகள் வம்சத்தில் வந்த இந்த தேவதைகளை வச்சு தான் இந்த அமானுஷ்யங்களை கட்டுப்படுத்துறது. அப்போ அவங்க வந்துட்ட பிறகு இவங்க கேட்டிருக்காங்க, அழகாக கேட்டிருந்துருக்காங்க, நீ இந்த பெண்ணோட உடம்பை விட்டுட்டு போக முடியுமா முடியாதான்னு. இல்லை, எனக்கு ஒரு உடம்பு வேணும், நான் இந்த பெண் உடம்புல தான் இருப்பேன், நான் ரொம்ப நாள் இங்கே தங்கிட்டேன் அப்படின்னோடனே, நீ கொஞ்ச நேரம் மட்டும் வெளியாகு, நான் அந்த பொண்ணுக்கிட்ட சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு இந்த தேவதை சொல்லி இவங்க வெளியே இருந்திருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நாக்கை நீட்டி, அதாவது அவங்களுடைய அருள் வந்து இறங்கியிருக்காங்களே, அவங்களுடைய நாக்கை நீட்டி கத்தியால் அறுத்து அதில் வர ரத்தத்தை எடுத்து
அந்த பெண்ணோட வாயில் குடிக்க சொல்லியிருக்காங்க. இந்த பெண்ணோட வாயில் அந்த ரத்தம் போனோன்னே இவங்களுடைய தன்மை, தெய்வ சக்தி தன்மை அந்த பெண்ணுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, இதுக்கப்புறம் அந்த அமானுஷ சக்தி அந்த உடம்புக்குள்ளே நுழையாது, இந்த உடம்பையே நான் கட்டுக்கட்டிட்டேன், அந்த ஆத்மாவை நான் கட்டணும் அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க அந்த அனுபவத்தை என்கிட்ட சொன்னாங்க. அதை தான் நான் பகிர்ந்துக்கிறேன். இப்படி ஒரு பூஜை இருக்குன்னு சொல்லி நீங்கள் யாரையாவது தேடி போய் அவங்க உங்கள்கிட்ட காசை பறிச்சிட்டாலோ, இல்லை அதனால் உங்களுக்கு வியாதி வந்துட்டாலோ அதற்கு நான் பொறுப்பெடுக்க மாட்டேன். என்ன நடந்ததுன்னு சொன்ன அனுபவத்தை நான் சொல்கிறேன். இதை நான் இங்கே ஒரு டிஸ்க்ளைமராக சொல்லிடுறேன். நடந்த கதை, அனுபவம், அதை தான் நான் சொல்கிறேன். சொல்லப்பட்ட அனுபவத்தையும் நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இதை அவங்க அனுபவமாக தான் நான் பகிர்ந்துக்கிறேன். இதை நீங்கள் போய் செய்யுங்க, இப்படி ஒரு பூஜை இருக்குன்னு நான் சொல்ல கிடையாது. சரிங்களா? அதற்கப்புறம் அந்த குறிப்பிட்ட அந்த பெண் திருமணமாகி எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணமாகி குழந்தைகள்லாம் பிறந்துட்ட பிறகு அந்த குறிப்பிட்ட தெய்வத்திற்கு எப்போதுமே நன்றி கடனாக இருக்கணும்னு சொல்லிட்டு வீட்டில் எந்த ஒரு விசேஷமாக இருந்தாலும் அந்த கோயிலில் போய்ட்டு சீர்வரிசை எடுத்து, இப்போ வீட்டில் ஒரு கல்யாணம்னா கூட சீர்வரிசை எடுத்து கல்யாண பத்திரிக்கை அவங்க வீட்டில் வச்சு, வீட்டில் அது கல்யாணம் வச்சுருக்கேன், வீட்டுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அந்த அந்த தேவதையை இவங்க வழிபட்டுகிட்டே வந்திருக்காங்க. இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு இவங்களோட மகளுக்கும் அந்த திருமண வாழ்க்கை வந்துடுச்சு. அப்போ பத்திரிக்கை வைக்க போயிருந்திருக்காங்க. போகும்பொழுது ஒரு மாலை மணி, ஏன்னா இரவு நேரத்தில் அது ஒரு சின்ன காட்டுக்குள்ளே ஒத்தையடி பாதையில் போய் சேர வேண்டிய ஒரு இடம். அப்போ யார் இரவு நேரத்தில் வர வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஏன்னா பாதை ரொம்ப பயங்கரமாக இருக்கும், இருட்டு. இவங்க போயிருக்கும்போது மாலை நேரத்தில் போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவங்கள பார்த்த உடனே அந்த தேவதை அருளாக இறங்கியிருக்கு. ஒருத்தங்களோட அந்த குறி சொல்கிற அம்மா உடம்புல இறங்கியிருக்கு. எப்படா இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்கீங்களான்னு ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா குழந்தைகளை விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சிட்ட பிறகு கிளம்பி போகும் பொழுது கோயிலேருந்து திரும்பவும் அவங்க வீட்டுக்கு போகிற பாதை ரொம்ப இருட்டாங்க. வாகனத்தில் போக முடியாது, நடந்தான் போகணுமா. அப்படி சொல்லிட்டு திரும்பும் பொழுது பார்த்துருக்காங்க ஒரே இருட்டு. இந்த இருட்டில் எப்படி போகிறதுன்ற பயத்தில், அம்மா நாங்கள் நடந்து போகிறோம், இங்கே நிறைய பேர் ஏவி விடப்பட்ட சக்திகள்லாம் எடுத்து இங்கே தான் தங்கியிருக்குங்க, எல்லாம் உங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, போகிற வழியில் எங்களுக்கு எந்த வித தொந்தரமும் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நீ தான் பார்த்துக்கணுமா அப்படின்னு ஒரு அருள் வாக்கு கேட்டுட்டு போயிருந்திருக்காங்க. நான் அனுப்புகிறேன், நீ தைரியமாக போ, உன் பின்னாடி ஆள் வரும் அப்படின்னு அந்த அருள் வந்தவங்க சொல்லியிருந்திருக்காங்க. இவங்களும் எல்லாம் பூஜை கீஜெல்லாம் முடிச்சுட்டு சீர்வரிசெல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு அங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசிட்டு கிளம்பும் பொழுது சரியான காத்தான். அந்த அந்த திம்பலைனே அப்படியே அசைகிற மாதிரி ஒரு காற்று. இவங்களும் அவங்கள மனசில் நினச்சிக்கிட்டு அம்பாள் மந்திரங்களையே சொல்லிக்கிட்டே போய் நடந்து வந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ரத்த வாடை, ஒரு பயங்கரமான ரத்த வாடை. அந்த ரத்த வாடையோட பின்னாடி ஆள் நடந்து வர சப்தம், அந்த புல்லில் நடந்து வர மாதிரியான ஒரு சத்தம். அப்போ இவங்களுக்கு தெரிஞ்சிருச்சா, நாம் கும்பிடுற அந்த தேவதை, அந்த தெய்வ தேவதை ஏதோ இவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கிற அமானுஷ சக்தியை இவங்களுக்கே பாதுகாப்பாக அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒரு காலத்தில் அவங்க தீய சக்தியாக இருந்திருக்கலாம், இப்போ அந்த கோயிலில் நீந்து விடப்பட்டு அந்த கோயிலில் இருக்கிற அம்பாளுக்கு இவங்க சேவை செய்கிற ஒரு சக்தியாக மாறியிருக்காங்க. துரு தேவதையை தெய்வ சக்திக்கு உதவி செய்கிற மாதிரி ஆயிருக்காங்க. இது இன்னும் எக்ஸாம்பிளி சொல்லணும்னா, சிவாஜி த பாஸில் பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்தை அடிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வரும், கேங்ஸ்டர்ஸ் வருவாங்க. ரஜினிகாந்த் அவங்களெல்லாம் அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அவரே போய் இதே வேலை தான் ஆனால் நல்லதுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களே ஹையாக பண்ணிடுவார். அந்த மாதிரி யாருக்கோ பேய் பிடிச்சிருந்து அவங்கள கொண்டு இந்த கோயிலில் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹீல் பண்ணி அவங்கள அனுப்பிட்டு இந்த சக்திகளை அந்த கோயிலே அடைச்சி வச்சுருந்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஜீனா இந்த அமானுஷ சக்திகளை தெய்வ சக்திகளுக்கு அடிப்பணியை வச்சு உதவின்னு வரவங்களுக்கு அந்த அடிப்பணியப்பட்ட சக்திகளையே பாதுகாப்பாக அனுப்பி வைக்கிறதுன்றது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜியாக அமானுஷத்துலேயும் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி அனுப்பி வச்சுருந்துருக்காங்க. இவங்க வாகனத்தில் ஏறி வாகனத்தை ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் அந்த ரத்த வாடையும் அந்த சத்தமும் அந்த காற்றும் வேகமாக இருந்திருக்கு. காடியிலலாம் ஏறிட்டு, அம்மா நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு வழி கொடுங்க, பாதுகாப்பாக சேரணும் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து
வெளியாயிருந்திருக்காங்க. போகிற வழியில் வழக்கமாக போகிறது தான், அது வழக்கம்னா என்றைக்கா ஒரு நாள் போகிறது தான். அந்த திம்பலைன்லேருந்து வெளியாகும் போது பாதை 2ஆக பிரிஞ்சிருக்கு. எந்த பாதையில் வளையிறதுன்னு இவங்களுக்கு தெரில. திரும்ப இவங்களுக்கு பயம் வந்திருக்கு. இப்போ வந்து வெளியே போகிறதுக்கும் பாதை தெரில, திரும்ப இங்கேருந்து நம்ம கோயிலுக்கு போயிட்டு யாரையா கூட்டு வரணும்னா கூட நடந்து போகணுமே, அமானுஷங்கள் ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தைரியம் இல்லை. அப்போ மனசார வேண்டி இருந்திருக்காங்க, பாதை காட்டுங்க அப்படின்னும் போது ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்து ஒரு நாய் வந்திருக்கு. அது வந்து அப்படி பார்த்துட்டு குலைச்சிக்கிட்டே இருந்திருக்கு. குலைச்சிட்டு அது ஓடும் பொழுது பைரவர் வந்திருக்காருன்ற நம்பிக்கையில் இவங்க கூடயே போயிருந்திருக்காங்க. அப்படி போய் அந்த எஸ்டேட் விட்டு வெளியே இருந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரையும் சந்தித்து பேசும் பொழுது அவங்க வாழ்க்கையில் நடந்த துயரங்கள், இன்பங்கள், சாதனைகள், இலக்குகளை தொட்ட திருப்தி, இப்படி பல விஷயங்களை பேசிட்டு கடைசியாக ஒரு அமானுஷத்தை பற்றி பேசும்பொழுது ஒவ்வொருத்தவங்களுடைய வெற்றி கதையும் வேறு மாதிரி இருக்கும், தோல்வி கதையும் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையும் வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும், அவங்களுடைய பணம், வருமானம், வேலை எல்லாமே வேறு வேறு மாதிரி இருக்கிற மாதிரி தான் அந்த அமானுஷமும் ஒவ்வொருத்தரோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது அவங்களுடைய அனுபவங்களும் வேறு வேறு மாதிரி தான் இருக்குது. அவங்க சொன்ன அந்த கோபோர் பஞ்சாங் ஸ்ரீ சிவசக்தி ஆலயத்திற்கு ஒரு நாள் வாய்ப்பு இருந்தால் நான் போயிட்டு வரலான் இருக்கேன். அப்படி அந்த ஆலயத்திற்கு போய் வேறு ஏதாவது அனுபவம் கிடைச்சா கண்டிப்பாக நான் பகிர்ந்துக்கிறேன். என்னை வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் தொடர்பில் இல்லாதவங்க ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த கோயிலுக்கு போய் அந்த படத்தை பிடிச்சேன்னா, அந்த கோயிலுடைய ஆலயத்துடைய ஃபோட்டோஸ்லாம் பிடிச்சேன்னா நான் கண்டிப்பாக என்னுடைய சமூக வலைத்தளங்களில் ஆட் பண்ணுறேன், நீங்கள் பார்க்கலாம். என்னுடைய எஃபி, ஃபேஸ்புக், என்னோடய ஐஜி, இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து டாக்டர் M.A. லிங்கேஸ்வரன். கூடிய விரைவில் நான் அந்த ஆலயத்துடைய படங்களை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன். பேய்களும் உண்டு, பிசாசுகளும் உண்டு, இருளும் நிழலும் பல கதைகள் கொண்டது. நான் டாக்டர் M.A. லிங்கேஸ்வரன். இது பேய் டைரி சீசன் 7.